அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் ரொம்பவே ஆச்சரியமான நிறைய கோவில்கள் இருக்குங்க. அந்த வகையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தா, அதாவது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றில் தண்ணீர் ஓடுறத பார்க்குறோம். ஆனால் இந்த ஆற்றுக்கு நடுவில் தாங்க இந்த முருகன் கோவில் அமைந்திருக்கு. ஆற்றுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலானது பல நூறு வருடங்களாக ஆற்று தண்ணீரை தாங்கி நிற்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. அதாவது பல நூறு வருடங்கள் இந்த முருகன் கோவில் இப்படி தண்ணீரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அந்த ஆற்றில் எப்போ எல்லாம் மழை நீரால் நிறைய தண்ணி வருதோ அப்பெல்லாம் இந்த கோவில் தண்ணீரில் மூழ்கி தான் மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கோவில் ரொம்ப ஆச்சரியமானதுங்க. ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க அவர்களுக்குடைய ஒரு பலனை அங்கே பெற்றிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நமக்கு கஷ்டம் வரும்போது நாம் இந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த பரிகாரத்தை செய்யலாமா, யாராவது நமக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களா, அந்த வகையில் நம்ம வீட்டில் நல்லது நடக்காதா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்ல தீர்வுகள் சொல்லப்படுதுங்க. அப்படி ஒருவர் தீர்வு கண்டவர் தான் இந்த செய்தியை அமைச்சிருக்காரு. அந்த வகையில் உங்களுக்கும் கடன் பிரச்சனையாகட்டும் இல்லது குடும்பத்து பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையில் நல்லதொரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய சிலையே முதல்ல இங்கு தான் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் காணப்படக்கூடிய கற்பாறைகளில் தெய்வ திருவுருவ வடிக்கிறது மரபுங்க. இதனால் இந்த திருத்தலம் திருவுருவாமலை அப்படின்னு சொன்னாங்களா. உலக உயிர்கள் இறைவனுடைய அருளை எளிதில் பெற முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளி இருக்கிறதால குறுக்குத்துறை அப்படின்னு சொல்லியும் திருநெல்வேலி நகரில் இருந்து ஆற்றுக்கு செல்ல குறுக்கு வழியாக இருக்கிறதால குறுக்குத்துறை என்றும் இந்த ஊருக்கு பெயர் வந்ததாகவும் 2 காரணங்கள் சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் ஆற்றுக்கு நடுவே தண்ணீரில் மூழ்கி வரக்கூடிய முருகன் அப்படின்னு ஒரு அர்த்தப்படுது. இது பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா, சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறுக்குத்துறை முருகனுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த கருவறை ஒரு கற்பாறையாக இருந்திருக்குங்க. இந்த பாறையில் ஒரு சிற்பி தன்னுடைய உள்ளத்தில் நெடுநாளாக நினைச்சு வச்சிருந்த ஒரு முருகப்பெருமானுடைய திருவுருவை வடிக்கிறாரு. அவருடைய எண்ணப்படியே அவருடைய முயற்சியால் முருகனுடைய உருவத்தை அந்த பாறையில் கொண்டு வராரு. இது ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்குது. அழகிய திருவுருவமாக வெயில்லையும் மழையிலையும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமயம் அந்த வழியாக ஒரு பெண்மணி வராங்க, வயதான பெண்மணி ஒருத்தங்க வராங்க. இந்த உருவத்தை பார்க்குறாங்க. முருகனுடைய திருவுருவை கண்டதும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து அந்த மூதாட்டி முருகன் திருவுருவுக்கு ஆட்பட்டு அங்கேயே தங்கி இருந்து இறைப்பணி செய்ய தொடங்குறாங்க. தினமும் முருகன் திருவுருவை நீராட்டி மலர்கள் சூட்டி அவங்க வழிபாடு செய்கிறாங்க. தொடர்ந்து பலரும் அந்த முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பக்தர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இதை தொடர்ந்து அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு நிழல் அமைக்கப்படுது. வழிபாடு தொடர்ந்து சிறப்பாக நடந்துட்டு வருது. பிறகு அந்த கோவிலில் திருவாடுதுறை ஆதீனா அவர்கள் வந்து அந்த ஆலயத்தின் பல்வேறு திருப்பணிகளை நடைபெற்று இந்த கோவில் சீரோடும் சிறப்போடும் இருக்கிறதுக்காக அவர் ஒரு வழி செய்கிறாரு. இந்த திருநெல்வேலி நகரில் இருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலின் நடுவில் 4 வீதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஆலயத்தினுடைய தேரோடும் வீதியாக இருக்குது. மேல ரத வீதியும் வடக்கு ரத வீதியும் சந்திக்கக்கூடிய பகுதியில் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய முகப்பில் ராஜகோபுரம் சிறிய வடிவில் ரொம்ப எழிலாக ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியே கோவிலுக்குள்ளே நுழைந்தோம் அப்படின்னா மணி மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கு பலிப்பீடம், மயில், கொடிமரம், அலங்கார மண்டபம் இவையெல்லாம் இருக்குங்க. இந்த மண்டபத்தை தாண்டி நம்ம உள்ள நுழையும் போது தெற்கு புறம் விநாயகரும் வடப்புறம் முருகனும்
காட்சி கொடுப்பாங்க. இவர்களை நம்ம வணங்கிட்டு போகும்போது மகா மண்டபம், அந்த மண்டபத்தின் நடுவில் மயிலும் நந்தியும் தென்புறம் விநாயகரும் வாயிற்காப்போரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தளத்தில் 2.5 அடி உயரத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்காரு. இவர் திருச்செந்தூர் கருவறை மூத்தம் போலவே வலது மேல்கரத்தில் வஜ்ராயுதமும் வலது கீழ்கரத்தில் மலர் எடுத்தும் இடது மேல்கரத்தில் அக்கமலையும் இடது கீழ்கரத்தை இடது தொடையில் வைத்தும் இருப்பாங்க. முருகப்பெருமானுடைய இடது பக்க சிவலிங்க திருமேனி இருக்கும். இந்த கருவறை மூர்த்தி சிவபூஜை செய்யும் நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இங்கே இருக்கக்கூடிய மண்டபம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கு மழை வரும்போதெல்லாம், அதாவது இந்த தாமிரபரணி ஆற்றில் மழை வரும்போதெல்லாம் இங்கு அதிகமான நீர் வருங்க. அதனால் இந்த கோவிலை மூழ்கடித்துட்டு கோவிலை கடந்து தான் அந்த நீர் போகணுமா. அப்படி போகும்போது இங்கு ரொம்ப ரொம்ப அதிகமான தண்ணி இருக்கும் அப்படின்னும், அந்த நேரத்தில் இந்த முருகன் அங்கு நீரில் தான் மூழ்கி இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி ரொம்பவே ஒரு ஆச்சரியமான கோவிலாக இன்றைக்கும் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு இந்த கோவிலில் இப்படி நீர் வந்தாலும் கூட இத்தனை வருடங்கள் அந்த நீர் அந்த கோவில் அங்கு ரொம்ப சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக நாம் கேட்கும்போது, அந்த கோவிலினுடைய வடிவம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த கோவிலினுடைய பக்கவாட்டு சுவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படகு எப்படி நீரை கிழிப்பதற்காக ஒரு கூர்மையான வடிவில் அமைத்திருப்பாங்களோ அந்த வடிவிலேயே இந்த கோவிலினுடைய பக்க சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வரக்கூடிய நீரை அந்த சுவர்கள் கிழிக்கிறது. அதனால் அது தடுத்து நிறுத்தப்படுது. அதனால் அந்த கோவிலுக்கு மிக பெரும் சேதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தாமிரபரணி ஆற்றின் நடுவில் இருந்தாலும் கூட கட்டுக்கடுங்காத வெள்ளத்தை சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக தாங்கி நிற்கிறது இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இந்த குறுக்குத்துறையில் திருவாவடுதுறை ஆதீனம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் அமைந்திருக்குன்னு பார்த்தோம். மழைக்காலங்களில் இந்த கோவில் மூழ்குவதும் இது வாடிக்கையாக போச்சு. இப்போது 40,000 அடி கனஅடி தண்ணீர் ஆற்றில் வந்தாலும் கூட அங்கு ரொம்பவே ஒரு கவனிப்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு காலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த கோவிலில் இருந்து உற்சவர் சப்பரங்கள், உண்டியல், மேலும் இவையெல்லாம் எடுத்துட்டு கரையில் இருக்கக்கூடிய மேல கோவிலில் வச்சுடுவாங்களாம். மூலவர் சிலை மட்டும் அப்படியே அங்கே இருக்கும். வெள்ளம் வடிந்த பிறகு கோவிலை முழுமையாக சுத்தப்படுத்தி உற்சவரை மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வருவாங்க. கடந்த 300 ஆண்டுகளாக எந்த ஒரு வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய வகையில் இந்த கோவில் கம்பீரமான முறையில் நிற்கிறது. 1992ஆம் ஆண்டு புயல் மழையின் போது கூட 2 லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணி இந்த கோவிலுடைய மேல்தள மட்டுமே சேதமடைந்திருக்கு. வேறு பாதிப்புகள் எதுவும் ஏற்படலை. வெள்ளத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கோவிலினுடைய கட்டுமான அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு இதுவே காரணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வெள்ளம் மோதும் போது இந்த கூர்மையான சுவற்றில் பட்டு சிதறி ஓடிவிடுமா. இது மட்டும் இல்லாமல் மண்டபத்தினுள் புகக்கூடிய வெள்ளம் மறுபுறம் வெளியேறக்கூடிய வகையில் கச்சுவரில் ஜன்னல் வடிவிலான திறப்புகள் காணப்படுது. இது போன்ற நுட்பமான கட்டுமானத்தில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இதனால தான் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கம்பீரமாக இந்த முருகன் காட்சி கொடுக்கிறார், இந்த கோவில் காட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. தென்முகமாக எழிலோடு ஐம்பொன் படிமமாக ஆறுமுகன் எழுந்தருளி காணப்படுறாரு. திருச்செந்தூர் முருகன் கோவில் தோன்றிய காலத்திலேயே குறுக்குத்துறை முருகனின் மேல கோவில் தோன்றியிருக்கு. அதற்கு காரணம் குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய கற்கள். இந்த இடத்துக்கு திருவுருவாமலை என்று பெயர். இங்கே இருக்கக்கூடிய கற்சிலைகள் அப்படின்னு சொல்லலாங்க. திருச்செந்தூருக்கும் குறுக்குத்துறைக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இதனால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு முறை திருச்செந்தூர் உற்சவமூர்த்தியை டச்சுக்காரர்கள் திருடிக்கொண்டு போனாங்களாம். உடனே வடமலையப்ப பிள்ளை புதிதாக ஒரு உற்சவ விக்கிரகம் செய்தாராம். அந்த சிலை செய்து முடிப்பதற்குள்ள அந்த திருடி செல்லப்பட்ட சிலை மீட்கப்படவே புதிதாக செய்த உற்சவ விக்கிரகம் குறுக்குத்துறை கோவிலில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க. இன்னும் ஒரு சிற்பம் செய்யப்படுகிறது. அது செந்தில் ஆண்டவரையும் பழனி ஆண்டவரையும் ஒரே நாளில் தரிசிப்பது கடினமாமா. அதாவது குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலையும் மேல கோவிலையும் தரிசித்தா ஒரே நேரத்தில் செந்தில் ஆண்டவரையும் பழனி ஆண்டவரையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அற்புதமான இந்த
குறுக்குத்துறை கோவில் பற்றிய தகவல் நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.